வணக்கம் மகர ராசி நண்பர்களே. 2026 மே மாதம் 15ஆம் தேதியில் இருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கான ராசி பலன்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். முதல்ல மகர ராசிக்கு செவ்வாய் பகவானை பார்ப்போங்க. செவ்வாய் பகவான் 4ஆம் அதிபதியாகி 4லேயே ஆட்சி பலத்தோடு இருக்கார், நல்ல பலத்தோடு இருக்கார். இந்த மாதிரி இருந்தால் நிறைய நல்லது நடக்கும். எப்படி நல்லதுன்னா, குறிப்பாக சொத்து பத்துக்களில் தான் நன்மை நடக்கும். ஒரு சிலருக்கு வீடு கட்டுற மாதிரி, வீடு வாங்குற மாதிரி கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு நிலபுலன்கள் வாங்குறோம்ல, அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். அல்லது ஏதோ ஒரு சொத்து ஏற்கனவே வில்லங்கத்தில் இருக்குது, அந்த சொத்து வரலை, இப்போ மீட்டணும்னு நினச்சா நம்மளால் மீட்ட முடியும். அதனால் இந்த சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட வகையில் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இப்போ செவ்வாய் இருக்கார். ஏதாவது ஒரு சொத்து பத்துக்கள், ஏதாவது ஒரு பொருள் பொட்டு இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. அதனால் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நடந்துடும். இந்த பலன் ஆனி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் செஞ்சுக்கணும். தாயாருக்கு மட்டும் கோபதாபம் நிறையா வரும். அவங்களோட மட்டும் கருத்து வேறுபாடுகள் நமக்கு வர்றதுக்குடைய ஒரு அம்சம் மட்டும் கொஞ்சம் இருக்கும். 2வது இடத்துல ராகு இருக்குது. 2வது இடத்துல ராகு இருந்தால் பொதுவாக கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடாது. கூட்டு குடும்பத்தில் இருந்தால் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தோட சிலர் ஒன்றா இருந்தால் பொருளாதார பிரச்சனை இருக்கும். ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவு வரலன்னா பொருளாதார பிரச்சனை இருக்கும். ஏதோ ஒன்று பொருளாதாரத்திலையோ அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளோ 2ல் ஒன்றை கொடுக்கணுங்கிறது தான் விதி. எதாவது ஒன்று கொடுக்கும். அதனால் ஒரு சிலர் இந்த தனி குடித்தனம் போகிறது, அல்லது குடும்பத்தை விட்டு வெளியூர் அங்கிட்டுக்கிட்டுன்னு ஏதாவது வேலைக்கு போகிறது, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். பொருளாதாரமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், சிறப்பாக தான் இருக்கும். அதனால் இடப்பெயர்ச்சி செய்கிறது அல்லது உறவுகளை கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது, அந்த மாதிரியான வேலைகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். மாணவர்களை பொறுத்தளவுக்கு நினச்ச மாதிரியான அந்த மதிப்பெண்களை பெறுறதுல கொஞ்சம் தடை தாமதம் கொஞ்சம் இருக்கதா செய்யுது. 3வது இடத்துல சனி இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு சொத்து பத்துக்களையோ பொருள்களையோ நாம் விற்கணும்னு நினச்சாலும் விற்கலாம். சிலர் வீடு மாறணுன்னாலும் ஊர் மாறணுன்னாலும் அது நடக்கும் உங்களுக்கு. 5வது ராசியில் 5ஆம் அதிபதியை பலம் பெற்றிருக்கிறது நல்லது. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. சிலருக்கு ஏற்கனவே கன்சீவாக இருந்தால் அபார்ஷன் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட இருக்கும். அதனால் கன்சீவாக இருக்கிற மகர ராசிக்கார பெண்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லதுங்க. 6வது இடத்துக்கு சுக்கிர பகவான் மே 15க்கு போயிடுவார். அப்படி போனதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பழுதுபடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஈவன் ஒரு பல்பு கூட ஃபீஸ் ஆயிரும். அந்த ஒரு தன்மை ஒரு மாதத்துக்கு இருக்கும். சூரியனை பொறுத்தளவுக்கு 5வது ராசியில் இருக்கிறது நல்லது தான். சூரியன் 5வது ராசியில் இருந்தாலும் நமக்கு நல்ல அமோகமான பலன்களை கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த திரைப்பட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகங்கள் கிடைக்கும். புதன் வேற 5வது ராசியில் இருக்காரு. பெற்ற பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம ஏதாவது பண்ணி கொடுக்க வேண்டியது வரும், பண்ணி கொடுப்போம். பிள்ளைகளுக்கு கல்வி சிறப்பாக இருக்கிறதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்குங்க. அடுத்து குரு பகவான் வேற உங்களுக்கு 12ஆம் அதிபதி 6ல் தான் இருக்கார். 12ஆம் அதிபதி 6ல் இருந்தால் கடந்த காலத்தில் நோய் கடன் பகைன்னு உருவாக்கி விட்டுரும். ஏதாவது நோயினால் நம்மளை நிறையா செலவழிக்கிற மாதிரியான வேலைகளை அவர் பார்த்துருவார் குரு பகவான். இப்போ குரு பயிற்சி இப்போ வரப்போகுது. 2026 மே மாதம் 26ஆம் தேதி குருபெயர்ச்சி வருது. கடகராசிக்கு வருது. குருபெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு 7ல் குரு வரப்போகுது. அது சிலருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுத்துரும். அதே மாதிரி ஏற்கனவே குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்தால் அதெல்லாம் தீர்த்து வச்சு மறுபடியும் ஒன்று சேர்த்து வாழ வைக்கும். ஒரு சிலருக்கு புதுசாக லவ் பண்ணுற மாதிரியான எண்ணங்களை கொடுக்கும். சில மகர ராசிக்காரவங்களுக்கு மட்டும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட கட் பண்ணி விட பார்க்கும். அல்லது ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, கொஞ்சம் பிரிவினைகளை கூட அந்த குரு பகவான் உருவாக்க பார்ப்பார். அதனால் நாம் தான் அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நம்ம நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கிட்டாலே அந்த திருமண உறவில் பெரிய பாதிப்புகள் இருக்காது. அதே மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு சுப கடன்கள் ஏற்பட்டிருக்கும். சுப கடன்கள்னால் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் கடன் வாங்கியிருந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு கடன் உருவாகி இருந்திருக்கலாம்.
இனிமேல் அந்த கடன் உருவாகிறதெல்லாம் விலகிரும். அதே மாதிரி இந்த நகை தொலைகிறது, நகை சேதாரமாகிறது, பணம் தொலைகிறது, பணம் சேதாரமாகிறது, அந்த விஷயங்கள் எல்லாம் கூட உங்களுக்கு இனிமேல் வந்து மாறிடும். அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கார். அதனால ஒரு சிலருக்கு இந்த பல்லு வலி, கண்ணு வலி அல்லது வைத்த வலி இப்படி ஏதாவது சொல்கிறோம்ல, இந்த மாதிரி மட்டும் ஏதாவது ஒரு சில தொந்தரவுகள் வந்து கொஞ்சம் வரும். ஆனால் அது எது எப்படி இருந்தாலும் சரி, சில நல்ல காரியங்களை இந்த வைகாசி மாதம் உங்களால் செஞ்சுக்க முடியும். முயற்சி பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.